கோவில்ங்கிறது அங்கே உள்ளதான் கோவில். ஆதி கைலாசநாதர்னு கோயில். மாணிக்கவாசர் இங்கே வர்றார். இங்கே வர்றது தெரிஞ்சு குதிரை வாங்க வர்றாருன்னு சாமி அவரை தேடி வந்து காட்சி கொடுத்துருக்கு. என்ன கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், சொல்கிறோம். தேட்டருக்கு எதுக்கு போகிறோம், படம் பார்க்க போகிறோம். அது மாதிரி மாணிக்கவாசகரை பார்க்கறதுக்காக சாமி வந்த இடம் இது. ஈர்த்தல் நெய் ஆட்கொண்ட எந்தை பெருமானே திருவாசத்தில் வருது. சாமி இங்கே வரலன்னு ஒரு கோயில் ஆகிட்டு போயிருப்பார். சாமியை பார்த்தோன்னா மறந்துடுறாரு. அதுதான் மாணிக்கவாசகர் வந்த இடம் அது. பார்க்கலாம், அவருக்கு தான் மாணிக்கவாசகர் தேர் திருவிழா எல்லாமே. இங்கே முதலிடம் பக்தர் தான். இப்போ உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம். ஆவிடார் வேலை பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் ரெண்டாவது இடம். ரிச்சார்ட் பிரேக் அவர் தான், சிவனே அவர் தான் இருக்கார். இப்போ கிராமத்தில் வேலை நட்டு சாமி போடுறோம், கல்யாணத்தில் மஞ்சள் பிடிச்சி சாமி போடுற மாதிரி இந்த இடத்துல காட்டினவர் கல்லை போட்டிருக்காரு. அதோட சரி. அந்த மற்றதெல்லாம் ராமநாதபுரம் ராஜா, புதுக்கோட்டை ராஜா, ஒவ்வொரு ராஜாக்களை கட்டி இதே பாலைவனம் ஜமீன் கட்டினது எல்லோரும் கட்டியிருக்காங்க. நான் வரட்டுமா? வந்து பார்க்கலாம். கோயிலில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். ரெண்டாவது, சாமிக்கு உருவம் கிடையாது, உட்காந்த பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர், நாதனா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட காமிட்டு எல்லா வழியும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியோட காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பறக்க நைவேத்தியம். ஆவி உடையார் கோயில்னு மறுபெயர். புழுங்கல் அரிசி, முளைக்கீரை, பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். இவருக்கு இதுலேயே சாமி கும்பிட்றாங்க. அந்த வாய்ப்பு இங்கே தான். என்ன சாமிக்கு எப்படி உருவம் முடியாத மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள். சாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 விளக்கு நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பச்சை விளக்கு கிட்ட போய் பார்க்கலாம். அக்கினி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே படும். நிழல் படம்னா வெளிச்சம் வேணும், சன்லைட் ஆர் ஸ்கைலைட். எந்த வெளிச்சமும் இல்லாமல் காலம்பரை 6 மணியிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாமிகிட்ட போய் நின்னா எந்த பக்கம் நின்னாலும் நிழல் படும். போயிட்டு வாங்க, நல்லா. யாருமே வர முடியாது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அழகு
இதெல்லாம் சொல்லிட்டேன் பார்த்துட்டு கட்டணம் சொல்கிறோம். ஃபவுண்டேஷனே இல்லாத கந்தரை பாட்டி கட்டடம் கட்டியிருக்கான். முன்னோர்கள் கட்டிக்காரங்க, முன்னோர்களுக்கு மூளை அதிகம், நமக்கு மூளையில இருக்கு. ஃபவுண்டேஷன் அப்படியே இருக்குது கல் பந்தரை. இங்கே பாரு அப்படியே இருக்குது. பீம் இருக்கு, இந்த பீம் இருக்கு, பீமே இல்லை, 4 அப்படியே இருக்குது. ஃபவுண்டேஷன் இல்லை, பீமும் இல்லை. இப்போ பீஏ படிக்கிறார்.